அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மக்களுக்கு இப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முடிஞ்ச உடனே குரு பயிற்சி மே மாதம் 11ஆம் தேதி வருது. அப்போது இந்த ராகுவுடைய பயிற்சி நல்லா இருக்குது, கேதுவுடைய பயிற்சி சரியில்லை, குருவுடைய பயிற்சி நல்லா இருக்குது. இது இப்படி நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சி நல்லா இல்லை, கேது பயிற்சி அதை விட மோசமாக இல்லை, குரு பயிற்சி நல்லா இருக்கு. அப்போ இது எப்படி அவங்களுக்கு கன்க்ளூஷனாக இருக்கும்? இல்லை, 3 கிரகமுமே நமக்கு சரியில்லை. அப்போ நமக்கு எப்படி கன்க்ளூஷனாக இது எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக இதுதான் உங்களுக்கான நிலைப்பாடு, இதுதான் உங்களுக்கு நடந்தே தீர வேண்டிய விஷயம். அதனால் இதை செய்தால்தான் உங்களுக்கு நன்மை. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போம். மீனராசியாகிய உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினாலையும் குரு பயிற்சினாலையும் என்ன பலன்கிறத உங்களுக்கு விலாவரியாக சொல்கிறேங்க, தெளிவாக கேளுங்க. முதல்ல உங்களுக்கு இது ஒரு பெரிய நல்லதை தரக்கூடியது. ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் ரெண்டுமே உங்களுக்கு ப்ளஸ்ஸு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து தான் ராகு விலகிறாரு, அதே போல் சமசப்தமத்தில் இருந்து கேது விலகிறாரு. அப்போது ரெண்டுமே உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பெரிய விதமான தடைகளை மாற்றுறார். முதல்ல ஜென்மத்தில் இருந்த ராகு உங்களுக்கு கொஞ்சம் போராத நேரத்தை கொடுத்துருப்பாரு. அது எல்லாத்தையுமே இப்போ மாற்றுறாரு. அதெல்லாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எந்த துறையில் வேலை பார்க்குறீங்க, நீ ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் ஏதாவது ஒரு புதிய செயலை செய்யலாம், ஒரு விஷயத்தை நல்லா ஒரு புதுசாக இது பண்ணி நம்ம முயற்சி பண்ணி அதை கொண்டு போவோங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் உயர் அதிகாரியாக இருக்கிறவங்க என்ன செஞ்சுருவாங்க, உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸர் என்ன செஞ்சுருவாங்கன்னா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாகவே இருப்பாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய தடை இருக்கும். அந்த தடைங்கிறதே உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கலாம், உங்களை நீங்கள் அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக அந்த நபர் இருக்கலாம். அது எதனால் இது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னாங்க, இந்த ராகுனால் உங்களோட ஜென்மஸ்தானத்திலே உட்காந்துருந்தார் இல்லைங்களா, அதனால் உங்களுடைய வளர்ச்சியை அவர் தடை கொடுத்துட்டு இருந்தார். இப்போது அவர் விலகி 12ஆம் பாவத்துக்கு வந்துட்டார். அதே மாதிரி கேதுவை பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்துக்கு வந்துட்டார். இப்போ 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது ஓரளவுக்கு பரவாயில்லையா. இந்த கேது 7ல் இருக்கிறப்ப என்ன செஞ்சிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகிறதுலேயே தாமதம் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்களுடன் பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ரொம்ப நெருங்கினவங்களாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். அந்த மாதிரிலாம் கூட சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அது 7ல் கேது இருந்த காலம், அதனாலங்க உங்களுக்கு இப்படிலாம் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போது மீனராசி ஆகியவங்களுக்கு அதே மாதிரி குருவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்களுடைய 3ஆம் பாவத்தில் இருக்கார். 3ஆம் பாவங்கிறது சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபத்தை தரக்கூடிய ஸ்தானம். ஏன்னா 3ஆம் பாவங்கிறது சகோதர ஸ்தானம். அடுத்ததாக மாற்றத்தை தரக்கூடிய ஸ்தானமும் 3ஆம் பாவம். அதில் போய் குரு உட்கார்றதுனால நல்லது செய்வாரானா கிடையாது, குரு உட்கார்ற இடத்த கெடுக்க தான் செய்வார். அப்போது 3ஆம் பாவத்தை அவர் கெடுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உங்களுக்கும் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு பெரிய தடையாக உட்காந்துருக்கிறது யாருன்னா குரு தான். இப்போ அவரும் என்ன பண்ண போகிறாரு, மாறுறாரு. அப்போது உங்களுக்கு தடை விலக போகுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதே போல் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு 2ஆம் பாவத்துக்கு உங்களுடைய 12ஆம் பாவத்துக்கு வராரு. அதே போல் கேது பகவான் உங்களுடைய 6ஆம் பாவத்துக்கு வராரு. 3ஆம் பாவத்தில் இருந்த குரு 4ஆம் பாவத்துக்கு போகிறாரு. இதில் என்னென்னலாம் ப்ளஸ்ஸு எது எல்லாம் மைனஸ் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கணித்து அதன் மூலமாக என்ன கன்க்ளூஷனுங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதனே குரு தான், உங்களோட ஆளே யாருன்னா குரு தான். அப்போது உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் பாவங்கிறது
சுகஸ்தானம் அப்படின்னு பேர். சுகஸ்தானம் அப்படின்னா மிக மென்மையான ஸ்தானம், மாத்ருஸ்தானம், தாயாருக்கு உண்டான ஸ்தானம், சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஸ்தானம் 4ஆம் பாவம், வாகன அமைப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 4ஆம் பாவம். இது எல்லாத்துக்கும் 4ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் 4ஆம் பாவத்தில் உட்கார்றாரு இல்லைங்களா? அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னாங்க, ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பு, சொந்த வீடு வாங்கணுங்கிறவங்களுக்கு வீடு வாகன யோகத்தை கொடுப்பார் குரு பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கிட்டேருந்து உங்களுடைய தந்தையார் வழியில் ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு வர வேண்டியிருக்கு, அதை ஏதோ உங்கள் அண்ணன் தம்பி அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதை பிரித்து கொடுக்கணும், இல்லை அதை உங்களுக்கு சேர்ந்துச்சுன்னா நீங்கள் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு சாதகமாக ஏதாவது செஞ்சுக்கிப்பீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவீங்க, அல்லது ஒரு கூட்டு தொழில் குடும்ப தொழிலாக செஞ்சிட்ருக்கீங்க, அதில் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படணும்னு விரும்புகிறீங்க, அதுலேருந்து நீங்கள் ஒரு தனித்துவமாக இன்னொரு சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட இதை என்ன செய்கிறாருன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக மாற்றுறாரு. எப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் புதுசாக செய்ய போகிறோன்னா உங்கள் பெரியவங்க என்ன செஞ்சுருக்கலாம், உங்களுக்கு தடை கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் செய்யாத, இப்போ எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்ருக்க, இல்லை நீ இந்த பிஸ்னஸ்லாம் இப்போ பண்ணாத, உங்கள் வீட்டு பெரியவங்களோ அல்லது உங்களுடைய சுற்றத்தாரோ உங்களுடைய உறவினரோ அதுக்கு ஒரு தடையாகவே இருந்துகிட்ருக்கலாம், இது இப்போ வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய காலத்தில் குரு மாறுறாரு இல்லைங்களா 4ஆம் பாவத்துக்கு, அந்த குரு மாறுறதுனால ஒரு பெரிய மனமாற்றம் உங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் ஏற்பட்டு அவங்களே சரி செஞ்சு தான் பார்ப்போம், இதை ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் இதை பண்ணிப்பார், இந்த தனியாக நீ ஒரு தனித்துவமாக செஞ்சுப்பார் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய சுபாவத்தை, ஒரு சூழ்நிலையை, ஒரு அவசியத்தை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். அதனால் 4ஆம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவான் மீனராசியாக உங்களுக்கு என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தனித்துவத்தை உங்களுக்கு அதிகரிப்பவர், உங்கள் மேலே ஏற்படக்கூடிய நம்பிக்கையை உயர்த்துவார். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவமாக ஆக போகுதுங்க. நல்லா கவனிச்சுங்க. அதே மாதிரி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் பாவத்தில் போகிறாரு, கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் பாவத்தில் போகிறாரு. இப்போ இது ரெண்டுமே நல்ல ஸ்தானமான, ரெண்டுமே மறைவு ஸ்தானம். 6 ஆகட்டும் 12 ஆகட்டும் இரண்டுமே மறைவு ஸ்தானம். சரி, இப்போ மறைஞ்சிட்டாங்களே, இது நல்லதா அல்லது கெடுதலா அப்படின்னா இதில் நல்லா கவனிங்க. 6ல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு சில கஷ்டத்தை கொடுப்பாரு. நல்லா கவனிச்சிங்க. 6ல் என்ன செய்வாருங்கிறத நான் சொல்கிறேன். அதே போல் 12ல் இருக்கக்கூடிய ராகு அதற்கு உண்டான ஒரு பெரிய ரெமீடியை, அதற்கு உண்டான ஒரு பெரிய மாற்றத்தை, அதன் மூலமாக ஒரு நல்லதை ராகு செய்வார். கேது செய்யக்கூடிய கெடு பலன் இருக்கும், ஆனால் அந்த கெடு பலனால் ஏற்படக்கூடிய நன்மையை ராகு உங்களுக்கு தருவார். சரி, இது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ராகு பகவான் கேது பகவான் இப்போது 6ஆம் பாவத்தில் போகிறார் இல்லைங்களா? அதனால் இந்த காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் விரய செலவுகள் இருக்குது, அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இன்னொன்று கடனே நான் வாங்குறதுக்கு எனக்கு இதே கிடையாதுப்பா, நான் கடனே வாங்க மாட்டேன், எனக்கு ஒரு பிரின்சிபல், கடனே வாங்கக்கூடாதுங்கிறது தான் எனக்கு ஒரு பிரின்சிபல், எனக்கு கோட்பாடு அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் கூட கேது இப்போ 6ல் உட்கார்றதுனால கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கத்தான் வேணும். எங்கேயாவது போய் கடன் வாங்கிடுவீங்க. ஒன்று வெறும் 5 ரூபா வாங்குவீங்க, இல்லை 50 ரூபா வாங்குவீங்க, இல்லை 500 ரூபா வாங்குவீங்க, இல்லை 5000 ரூபா, இல்லைன்னா 5 லட்சம் ரூபா, 50 லட்சம், அல்லது 5 கோடி, இல்லது 50 கோடி. உங்களுடைய சக்தி என்னவோ அதுக்கு தக்கன நீங்கள் கடன் வாங்கியே தீர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எதனாலன்னா 6ஆம் பாவத்தில் சூரிய பகவானினுடைய வீடு, அந்த சூரிய பகவான் வீட்டில் கேது போய் சாஷ்டாங்கமாக உட்காந்துடுறாரு. இப்போது நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதில் நன்மை என்ன தீமை என்னங்கிறதையும் சொல்கிறேன். இன்னொன்று கேது சூரியன் வீட்டில் போய் உட்கார்றதுனால மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு நன்மை என்ன அப்படின்னா, இந்த கடன் அரசாங்க ரீதியான நல்ல கடனாகவே அமையும். அதனால் குறைஞ்ச வட்டியில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம்.
அதனால் வந்து அரசாங்கம் ரீதியாக போகும்போது ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு வீட்டு கடன் ஆகட்டும், அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் லோன் ஆகட்டும், அல்லது வேறு ஏதோ அபிவிருத்திக்காக நீங்கள் வாங்கக்கூடிய பர்சனல் லோன் ஆகட்டும், இதை தனியார் துறையில் போனீங்கன்னா அது வந்து தனியார் வங்கியில் அதிக வட்டி இருக்கும். அதே வந்து நீங்கள் வந்து அரசாங்க வட்டியில் அரசாங்க இதில் போய் வங்கியில் போய் வாங்கினீங்கன்னா குறைஞ்ச வட்டி தானே கிடைக்கும். அதனால் இது சூரியனுடைய வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு என்னென்னா, உங்களுக்கு ஒரு நல்லது என்னென்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்டமான கடனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, இதனால் என்ன நல்லது அப்படிங்கிறத ராகு சொல்லுவார், சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இதனால் என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12ஆம் இடம் வலிமை ஆகிறதுனால ஒரு நல்ல முதலீடு அல்ல நல்லபடியாக உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை தருவது, எதிர்கால சிந்தனைக்காக செயல்படக்கூடியது, இது ரெண்டுமே ஏற்படும். அதே மாதிரி 6ஆம் இடம் வலிமையாகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கலாம். ஏற்கனவே 7ஆம் பாவத்தில் இருந்தது கருத்து வேறுபாடு, நல்லா கவனிச்சுங்க. அப்போ அவர் கொடுத்தது கருத்து வேறுபாடை கொடுத்துருப்பாரு. இப்போ அவர் வந்து ஒரு சில பிரிவினைகளை கொடுப்பாரு. இந்த பிரிஞ்சு இருப்போமா, இப்போ எல்லாம் சண்டை போட்டுருவோமா, எல்லாங்களுக்குள்ள பெரிய மனஸ்தாபம் வந்துருமான்னு நீங்கள் பயப்படாதீங்க. இந்த பிரிவினை எப்படி இருக்குங்கிறத ராகு சொல்வார், சொன்னான் இல்லையா? அப்போ 12ஆம் பாவம் வலிமையாகிறதுனால நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் போகிறது அல்லது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது, அந்த மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவார். அதனால் கடன் ஏற்படும். ஆனால் ராகு பகவான் அது நல்ல இடத்துல இருக்கிறதுனால என்ன செஞ்சிருவார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றமான கடனாகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்திற்கு தேவைக்காக நீங்கள் ஒரு வீடு வாங்குறதோ இல்லை வேறு ஏதோ அபிவிருத்திக்கான கடனாகவோ நல்ல கடனாகவோ மாற்றுவார் ராகு பகவான். அதை புரிஞ்சுங்க. அதே போல் நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கினார் கேது அப்படின்னா, ராகு என்ன செஞ்சிருவார்னா அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உயர்வு, நீங்கள் எங்கேயாவது வெளிநாடு போகிறது அல்லது வெளி மாநிலத்துக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை ராகு என்ன பண்ணிடுவார்னா உருவாக்குவார். இதில் எதனால் ராகு உங்களுக்கு நல்லதை முக்கியமாக செய்கிறார் அப்படின்னா, இதற்கு சூத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா குருவினுடைய பார்வை தான். ஏன்னா குருவினுடைய 9ஆம் பார்வை ராகுக்கு கிடைக்கிறது. அதனால் ரொம்ப நன்மைகள் மீனராசிக்காரர்களை உங்களுக்கு நடக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், முக்கியமாக என்ன செய்யணும்னா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். முன்னாடியுமே சொல்லியிருக்கேன் பல தடவை, திரும்பியும் நான் சொல்கிறேன். டெய்லி உங்களுடைய வீட்டு வாசலை கோலம் போட்டு பெருக்கி துடைச்சி வாசலில் கோலம் போடுறீங்க இல்லைங்களா? கோலம் போட்டுக்கிட்டு கோலம் போட்ட உடனே கிழக்கு திசையை பார்த்து நின்று குலதெய்வத்தை வேண்டுங்க. இந்த குலதெய்வத்தை வேண்டுறது மிக மிக அவசியம். இதே வந்து நீங்கள் வந்து இப்போது கணவர் மனைவி போட்டுடுறாங்க, அல்லது நீங்கள் வந்து மனைவி உங்கள் கணவரே வாசதறிக்கு கோலம் போட்டுடுறார், நான் என்னங்க செய்யணும் அப்படின்னா, அந்த கோலம் போட்ட பிறகு வாசலில் வந்து நின்று கிழக்க பார்த்து நின்று சாமியை கும்பிடுங்க. யார் கோலம் போட்டாலும் சரி, கோலம் போட்ட உடனே இந்த வேண்டுதலை நீங்கள் டெய்லி செஞ்சுக்கிட்டே வாங்க. கிழக்கு பார்த்து நின்று உங்களுக்கு வீட்டு வாசலில் கோலத்துக்கிட்ட நின்று கிழக்க பார்த்து நின்று உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே வாங்க. நல்ல அனுகிரகம் கிடைக்கணும். கண்ணை மூடி அந்த குலதெய்வத்தினுடைய உருவம் எப்படி இருக்குமோ கண்ணை மூடி சாட்சாத்காரமாக பிரத்யட்சமாக சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. நல்ல பலன் கிடைக்கும். வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போய் சுவாமிக்கு சிறப்பான வழிபாட்டை செய்யுங்க. சிவாய நமக.